டீச்சர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க சொல்றீங்களா பிங்கு அங்கிள்? பிங்கு அங்கிளா? அமைதியாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் பிங்கு இல்ல, நான் ஒரு பிரின்சிபல். புரியுதா? அதுக்கு நான் என்ன ஆடவா முடியும்? ஆட மாட்டேன், ஆனா நீ அழுவ. ஏன்னா உன்னோட பாயிண்ட்ஸ் கட் ஆயிடும். பாத்தியா, பாயிண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். அகாடமி தவறான நடத்தைய பொறுத்துக்காது. அப்புறம் தவறான நடக்கிறவங்களுக்கு அவுட்ஸ்மேன் பாடம் கத்து கொடுக்கும். எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? அப்ப நீ என்கிட்ட நல்லா அடி வாங்க போற. எம்எல்ஏ கை வைப்பியா நீ? சண்டை போட்டுக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. பாத்தீங்களா ஹோட்ஸ்மனோட வேலைய? ஹோட்ஸ்மனோட பேச்சு கேட்டு 2 பேரும் இம்ப்ரெசிவ் ஆயிட்டாங்க. அப்புறம் நண்பர்களாவும் ஆயிட்டாங்க. சோ எலிட் ஆகிறதுக்கான வழிய நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்ப ஓடணுமா இதுல ஊர்ந்து போகணுமாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓடுறன்னு சொல்லி எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது. அப்புறம் நான் சொல்றதை கேட்டு பசங்களா தயவு செஞ்சு பயப்படக்கூடாது. ஓகே பசங்களா, இதுதான் தென்காசி அகாடமியோட இன்னொரு செக்ஷன். இங்க வந்ததும் எல்லாருக்கும் குறைஞ்சிடும் டென்ஷன். இது கிளாஸ் ரூமா? இந்த இடத்துல ஸ்டூடண்ட்ஸ் உங்க ஸ்பெஷல் டேலண்ட்ஸ பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டேலண்டா? அப்புறம் அந்த டேலண்ட்ல தான் இவங்களோட பாயிண்ட்ஸ் அதிகமாக்கிப்பாங்க. சில பேர் அவங்க பயில்வான், சில பேர் சங்கீதத்தோட தன்னை மேம்படுத்திப்பாங்க. இது மட்டும் இல்ல, யாராவது சில பேரு யூரோசா கூட ஆவாங்க. குட் மார்னிங். இன்னைக்கு இந்த பசங்க ஸ்பெஷல் கிளாஸுக்காக வந்திருக்காங்க. ஜிஷியோ, நீ இப்பவே மம்மி ஆயிட்ட. சின்ன பசங்களை கவனிச்சுக்கிறதுல பிஸியா இருக்கியா? அட நீ வேற. இவங்களும் நம்ம கிளாஸ்ல இருக்காங்களா? ஷின்சான் சுமாரு. நீ வேணும்னா என்னோட டான்ஸ் பார்ட்னரா ஆகலாம். பிரசிடென்ட் மேம், நீங்க இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் ட்ரையலுக்காக வந்திருக்காங்க. சாசுகா எலைட் பாயிண்ட்ல நம்பர் 1ல இருக்காங்க. இவங்க கிட்ட 100 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்கு. 100 மில்லியனா? இது எவ்வளவு இருக்கும்? 1 2 3 1 2 3 4 5 6. இதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். சார், உங்களுக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி கிடைச்சது? ஒரு டிசிப்ளின் லைஃப வாழ்ந்ததுக்கு. டிசிப்ளின் லைஃப்? படிப்புல டிசிப்ளின், எக்ஸாம்ஸ்ல டாப்ல வந்த, டாப் ஸ்கோர்ஸ் வாங்கின, எல்லா வேலைகளையும் மனசார செய்வேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. இவன் தான் சாசுகா, தென்காசி அகாடமியோட பிரபலமானவன். அதனாலதான் இவனுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க மரியாதை. சார், மரியாதைய டிசிப்ளினா கொடுங்க. டிசிப்ளின்ல மரியாதையா? உங்க புருவம் கீழே விழுந்துருச்சு. ஐயோ, என்னோட ஐலாஷஸ் விழுந்துருச்சு. இது மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணி ஆகணும்.